போகரும் நிறைய யந்திரங்கள் எழுதியிருக்கிறார். கருவூரார் நிறைய யந்திரங்கள் எழுதியிருக்கிறார். இவர்கள் எழுதிய யந்திரங்களெல்லாம் அகத்தியர் எழுதியது எப்படி பஞ்சசை க்ஷேத்திரத்தில் இருக்குதோ அதே போல பல ஆலயங்களில் அவர்கள் எழுதிய யந்திரங்கள் இருக்கிறது. சித்தர்கள் எழுதினது எல்லா கோவில்களுமே நிறைய இருக்கு. கோயில்ல இருக்கு. சரி. இந்த விழுப்புரத்து பக்கத்துல முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும். மாவட்ட தலைமை மருத்துவமனை. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படி லெஃப்ட்ல போனோம்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் சிந்தாமணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த சிந்தாமணியில் இருக்கிறவர் வந்து வைத்தீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் வைத்தீஸ்வரர், வைத்தியநாதர். உலகத்தில் எத்தனை விதமான வியாதிகள் இருக்கோ அத்தனை விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் வைத்தியநாதர். அங்க வர்றவங்களுக்கு வந்து சிவபெருமான் எப்படி வந்து அனுக்கிரகம் செய்யும் பொழுது அந்த வியாதிகளெல்லாம் வந்து இல்லாமல் போகிறதோ அதற்கு வந்து முழுமையாக ஒத்துழைக்கணுன்றதுக்காக அங்க அந்த வியாதி ஸ்தம்பன யந்திரம் அங்க வந்து சிவபெருமானுக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அது செய்தவர் வந்து போகர் மகரிஷி. அப்ப இந்த எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினது சித்தர்கள் தான். அப்ப எந்திரங்கள் உண்மை. அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும்.